இன்றைக்கி ஒரு செய்தி வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16, ஐயோ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 16 மத்தேயு சுவிசேஷம் 16:24. கொஞ்சம் டக்குன்னு வாசிக்கிற மாதிரி வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். நல்ல பிதாவை, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இதன் மூலம் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய்யுங்க. அவர்கள் ஆத்தும உணவாகிய வசனத்தை தந்து அப்படி ஆத்துமாவை செழிக்க பண்ணி உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு நிறைவோடு செல்ல செய்யுங்கப்பா. பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் என் பின்னை பின்பற்றி வர விரும்பினால் இதை செய்யி என்று கர்த்தர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் தனக்கு பின்னாடி வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. கிறிஸ்தவனாகும்படி சீசராகும்படி என் இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறதே இல்லை. விரும்பினால் என் பின்னாடி வா, நீ விரும்பினால் சர்ச்சுக்கு வா, நீ விரும்பினால் பரலோகத்துக்கு வா. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுகிறது நம்முடைய தேவனே இல்லை. விருப்பத்தின்படி, நம்முடைய விருப்பம்தான் இந்த உலக வாழ்க்கை, நம்முடைய விருப்பம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இப்படி விரும்பி அவர் பின்னாடி போனால் நமக்கு என்ன பேர்? சீசர்கள். என்ன பேர்? சீசர். இந்த சீசர்கள் 2 வகை உண்டு. அவரா சிலரை தெரிந்தெடுத்தார் சீசராக இருக்கும்படி, 12 பேரை தனக்கு சீசராகும்படி தெரிந்தெடுத்தார். அது அல்லாமல் நாம விரும்பி அவர் பின்னாடியே போய் யாராக மாறினாங்க? சீசராய் மாறினார். ஸோ செலக்ட் பண்ண சீசர் உண்டு, தானாக பின்பற்றி போன சீசர்கள் உண்டு. இந்த சீசர்கள் எல்லாம் ஒரு நாளிலே கிறிஸ்தவர் என்று மாறி அழைக்கப்பட்டார்கள். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். கடைசி கீழே வாங்க. முதல் அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. சொல்லுங்க, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ சீசராய் போனவர்கள் இப்போ யாராக மாறிட்டாங்க? கிறிஸ்தவராயிட்டாங்க. அப்போது இயேசுவை பின்பற்றி போனவர்கள் இப்போ சீசராய் மாறிட்டாங்க. கூட போக 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 நமக்கு என்ன பேர் வருது? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்து பிளஸ் அவர்கள். கிறிஸ்து பிளஸ். அப்போ நம்மளை பார்த்தாலே கிறிஸ்து தெரியுது. யார் உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எது வெளிப்படுது? கிறிஸ்து வெளிப்படுது. கிறிஸ்து அவர்கள் கூட கிறிஸ்து இருக்கிறது தெரியுது. அதான் கிறிஸ்து பிளஸ். சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்தா, அதெல்லாம் வேகமாக சொல்லுவேன், நல்ல பழமொழியில் வேகமாக சொல்லு. பூவோட சேர்ந்தா எது மணக்குது? நார் மணக்கு. இப்போ நார் ரோஜாப்பூ மாதிரி இருக்குது. அந்த ரோஜாப்பூ வாசனை எதில் வருது? நாரில் வருது. இந்த நார்கள்ட்ட கிறிஸ்துவின் வாசனை வருது. அவர் பூவு, நம்மெல்லாம் நார். இந்த நார்கள் அவரோட சேர்ந்து 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 அவர் பின்னாடியே போய் 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 நமக்கு அவருடைய வாசனை வருது. நாமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிட்டோம். சரி, இப்போ இந்த இயேசுவை எப்படி பின்பற்றினால் இந்த வாசனை வரும்? இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஏசப்பா இந்த பூமியிலே 33 வருஷம் மனிதனாக வாழ்ந்தார். அவர் கடவுள், பிதாவின் வலது வருஷத்தில் இருந்தார். மனிதனாக வந்து மரியாள் வயிற்றில் 33 வருஷம் வாழ்ந்தார். இந்த 33 வருஷத்தை 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, பிறந்ததுலேருந்து 1 வயசுலேருந்து 12 வயசு வரை ஒரு பீரியட்.
12 வயசுலேருந்து 30 வயசு வரை ஒரு பீரியட், 30லேருந்து 3.5 வருஷம், 33 வருஷம், 33 வயசு வரை ஒரு பீரியட். இந்த 1லேருந்து 12 வயசு வரை உள்ள பருவம் குழந்தை பருவம். பாலகனாய் பிறந்தார், பச்சை குழந்தை. நம்ம என்னது பச்சை குழந்தை? பாலகன்னா அர்த்தம் என்ன? பச்சை பிள்ளை, ரொம்ப பச்சை பிள்ளை. அப்படி பச்சை பிள்ளை பாலகனாய் பிறந்தார். வளர்ந்து 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 குழந்தையாக மாறி 12 வயசு வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? குழந்தை. ஒரு யூத கலாச்சாரத்தில் 12 வயசு வந்துருச்சுன்னா அவர்கள் கண்டிப்பாக எது படித்தாகணும்? நியாயப்பிரமாணம், தோரா என்று சொல்லக்கூடியதான 5 ஆகமத்தை படித்தாகணும். யூதருடையதான வேதத்துக்கு பெயர் தோரா. தோரான்னா என்னது? 5 ஆகமம். இந்த 5 ஆகமம் இருக்கு இல்லையா, ஆதி ஆகமம், யாத்திரா, இதுக்கு பேர் தோரான்னு பேர். இந்த தோரா என்கிற இந்த வேதத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 12 வயசு வந்துட்டால் ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் இது சொல்லி கொடுத்துருவாங்க. இது யூத பாரம்பரிய கலாச்சாரம். நீங்கள் உங்கள் 12 வயசு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மேக்ஸ் டிவிஷன் சேர்க்குறோம், சயின்ஸ் டிவிஷன் சேர்க்குறோம், ஆனால் பைபிளை படிக்க வைக்கிறது இல்லை. பைபிளை படிக்க வைக்கணும். பைபிளை படிக்க டெய்லி ஒரு அதிகாரம் வாசின்னு சொல்லணும். டெய்லி உங்கள் பிள்ளைய வாசிக்க வைக்கணும். சின்ன பிள்ளைகளை விட்டுடுங்க. 12 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக படிக்கணும். அப்படி ஒரு கண்டிஷன் வைங்க. மார்க்கு அங்கே குறைஞ்சிரும் பாஸ்டர், அங்கே குறைஞ்சாலும் சரி, இங்கே கிருபை கூடி அதை ஈக்குவல் பண்ணி ஆசீர்வச்சிருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். 10th +2 வரும்போது உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, மெமரி பவரை கொடுத்து மேலே தூக்கிடுவார். அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளைகளை 12 வயசு வந்துட்டால் பைபிளை படிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னு வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், நீங்கள் கவனிங்க, எல்லோரும் பைபிளை தரங்க, நான் வாசிக்கிறேன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, எந்த பிள்ளை? இயேசு என்கிற பிள்ளை பிறந்திருக்கு. அது வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. டக்கு டக்குன்னு வைப்பா. அவருடைய தாய் தகப்பன் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு போய் வருவார்கள். அப்படி போய் வரும்போது அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பிள்ளையை பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போனார்கள். அப்படி பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் தகப்பன்னு சொல்லலை பாருங்கள், தாயாருக்கும். ஏன்னா இயேசுவுக்கு அவர் தகப்பனே கிடையாது. அதனால் யோசேப்புக்கு இது தெரியாமல் இருந்துச்சு. சரி, அதுக்கு பிறகு வீட்டில் வந்து தேடி பார்க்குறாங்க. ஐயோ என் பிள்ளைய காணமே, என் பிள்ளைய காணணும். யோசேப்பு திட்டுறாரு மரியாள்கிட்ட, சனியம் முடித்தவளை, நீலாம் பொம்பளையா, பெத்த பிள்ளைய விட்டுட்டு இங்கே என்னத்துக்கு வந்த அப்படின்னு. இல்லை அவங்களோட வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சமாளிக்குது. இப்போ இனி மறுபடியும் எருசலேமுக்கு போகணும் பாரு, எவ்வளோ தூரம் கலிலேயாக்கிட்ட இருக்குண்ணா. அது இப்படி சண்டி அடிக்க நமக்கு என்ன இருக்குது? ஐயோ பதறி பதறி வர்றாங்க. வர்ற வழியில் வர்றவங்ககிட்டலாம் கேட்குறாங்க, என் பிள்ளைய பார்த்தியல, இயேசுவை பார்த்தியல, என் பிள்ளை இயேசுவை பார்த்தியல, என் பிள்ளை இயேசுவை பார்த்தியல. மரியாளுக்கு அழுகையே வந்துருச்சு. எம்பிட்டு அழுதுச்சோ தெரியல, என் பிள்ளைய காணாம. இப்படி ஒரு தெய்வீக குழந்தை, அற்புதமாக பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய மறக்கிறதே இந்த அம்மாட்ட போய் நீங்கள் வேண்டிக் கொள்றீங்களாக்கும். அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, என்னை ஜபத்தை கரெக்டாக கொண்டு போய் பிதா ஆண்டவர்கிட்ட சேர்த்துருவீராக. அந்த பொம்பளை சொல்லுது, ஏமா ஏன் பிள்ளையவே நான் மறந்துட்டுருக்கேன், ஓன் ஜப குறிப்பை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரியாள்கிட்ட வேண்டிக் கொள்வது வேஸ்ட்டு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. மரியா பெத்த பிள்ளையவே மறந்துருச்சே, உங்கள் சிறப்பு குறிப்பை எப்படி கரெக்டாக வச்சுருக்காது? வந்து 3 நாள் கழிச்சு, வேதம் சொல்லுது 46ஆம் வசனம். எத்தனை வசனம் நாள்? 3 நாளைக்கு பின்பு வந்து அப்போ எருசலேமில் நாசரேத்திலேருந்து பெத்லகேமுக்கு வர்றதுக்கு, எருசலேமுக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழித்து இங்கே வந்து தேடுது. சர்ச்சில் போய் தேடுனா அங்கே போதகம் பண்ணிக்கிட்டு இருக்க, நியாயப்பிரமாண போதகம் பண்ணி கொண்டு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யார்? எங்கே சாப்பிட்ருப்பார், எங்கே படுத்தார்? அப்போ சாப்பிட்டு சர்ச்சிலே படுத்து கிடந்திருக்கார்.
எத்தனை நாளா? 3 நாளா. என்னப்பா இப்படி பண்ணிட்டு, என்னம்மா 12 வயசானால் நியாயப்பிரமாணம் படிக்கணும் தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிய, அதான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய பேச்சை கேட்ட அவருடைய புத்தியையும் அவருடைய சொன்ன மருத்துவ பதில்களையும் பார்த்து அங்கே பிரமித்து போயிருக்காங்க. உடனே அந்த பிறதான் ரபிமார்கள்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா இது ஓமானம்மா, என்ன அருமையாக பதில் சொல்லுது உன் பிள்ளை, என்ன நான் சொன்ன உடனே எனக்கு அழகாக புரிஞ்சுக்கிறது. எனக்குள்ள தெரியும் அந்த பிள்ளை என்ன குழந்தைன்னு. நீங்கள் வாயை மூடுங்கய்யா, இது தெய்வீக குழந்தை, கர்த்தரே வந்து பிறந்திருக்காரு, இது உங்களுக்கு புரியாது. சரிப்பா போதும் வா, கூட்டிகிட்டு போகுது அந்த அம்மா. இப்போ வயசு இயேசுக்கு எத்தனை வயசு? எதை பாருங்கள், 42 43 வயசு எத்தனை அவருக்கு? 12. அப்போது பிறந்ததுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள பருவம் குழந்தை பருவம். சரி, அடுத்து 12லேருந்து 30 வயசு வரைக்கும் வாசிங்க. அடுத்த அதிகாரம் 3 அதிகாரம் 21 வசனம். ஜனங்கள் எல்லோரும் இப்போ 30 வயசு ஆயிடுச்சு ஏசப்பாவுக்கு. என்ன கொடுக்குறாங்க? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இயேசுவும் ஞானஸ்தானம் எடுக்க வந்து வரிசையில் நிற்கிறார். அவரும் ஞானஸ்தானம் பெற்று சொல்லுங்க ஜெபம் பண்ணுறார். கரை ஏறி கரையில் வந்து ஜெபம் பண்ணுறார். ஜெபக்கும்போது வானம் என்ன செய்யப்படுது? திறக்கப்பட்டது. அப்புறம் பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் வந்து அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்து, அப்பொழுது இயேசுக்கு வயசு ஏறக்குறைய 30 வயசு. எத்தனை வயசு? யூத பாரம்பரியத்தில் 30 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வேலைக்கு போகலாம், பகலில் ஏதாவது வேலைக்கு வெட்டிக்கு போகலாம், சாயங்காலம் ஆனால் வீட்டில் வரணும், வீட்டில் தான் தங்கணும், நைட்டு பூரா வீட்டில் தான் படுத்திருக்கணும். யார்? யூத ஆம்பளை பிள்ளைகள் 30 வயசு வரை வெளியில் எங்கேயும் போய் தங்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன், எங்கேயும் போகக்கூடாது. இந்த கண்டிஷன் யூதர்களுக்கு உண்டு. ஒரு நல்ல பெற்றோர் பிள்ளைகளை வெளியில் எங்கேயுமே தங்க விடவே, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குறேன், அங்கே தங்குறேன்னு அப்படி வளர்க்கக்கூடாது. இப்படி வளர்க்கணும் கண்டிஷனோட. இப்படி வளர்த்தால் உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமேன். 12 வயசுலேருந்து 30 வயசு வரை வாசிங்க. யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். பாருங்கள், மரியாள் மகன் அழைக்கப்படலை. யாருடைய மகன் அழைக்கப்பட்டார்? யோசேப்பின் குமாரன் அழைக்கப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். சரி, அதுக்கு பிறகு போவோம். இப்போ என்னன்னு கேட்டால், 30 வயசு வரைக்கும் அவருடையதான பெற்றோருக்கு 52 தம்பி வாசிங்க, 51 வைங்க, 51 அதே 3 அதிகாரம் 51 வாசிங்க. லூக்கா 2 அதிகாரமா? 2 அதிகாரம் 51 வாசிங்க. பாருங்க, நாசரேத்து ஊருக்கு போய் அந்த 30 வயசு வரைக்கும், அந்த 12 வயசில் எருசலேமில் வந்து கூட்டிகிட்டு போனாங்களா, கூட்டிகிட்டு போய் 30 வயசு வரைக்கும் அவர் பெற்றோருக்கு, நல்ல பிள்ளைகள் என்றால் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இயேசு பெற்றோருக்கு என்ன செய்திருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு நல்ல பிள்ளைகள். சரி, அதுக்கு அடுத்து 30 வயசில் இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டார். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தாவியின் அபிஷேகம் கட்டுறது. அப்புறம் 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தார். அப்புறம் நோய்களை குணமாக்க ஆரம்பித்தார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், நிறைய நோய்களை குணமாக்கினார், பேய்லாம் துரத்த ஆரம்பித்தார். அப்புறம் அற்புத அதிசயம் நடந்தது. அப்புறம் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்புறம் பிடிச்சாங்க கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அரைஞ்சாங்க, மரித்தார், அடக்கம் பண்ணார். 3ஆம் நாளில் சொல்லுங்கள் உயிரோடு எழுப்பிட்டார். இதுதான் சுவிசேஷம். பிறப்பிலிருந்து மரித்து உயிர்த்தெழுந்து வரை. இதில் இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர, படித்தோமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர. இதை எதில் பின்பற்றுறது? 1லேருந்து 12 வயசு வரை இருக்கிற அதை பின்பற்றுவதா? 12லேருந்து 30 வயசு வரை பெற்றோர்கிட்ட இருந்தாரே அதை பின்பற்றுவதா? 30லேருந்து 33 வரைக்கும் ஊழியம் செஞ்சு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஊழியம் செஞ்சு சிலுவையில் மறித்து அடங்க, இதை பின்பற்றுவதா? நீங்கள் எதை பின்பற்ற போகிறீங்க? 1லேருந்து 12 வரை உள்ள
இயேசுவை பின்பற்ற போகிறேன்றவங்க கையை வைத்துங்க. ஒருத்தரே இல்லை. சரி, 12லேருந்து 30 வரை உள்ள இயேசுவை பின்பற்ற போகிறேன்றவங்க ஒருத்தரே இல்லை. சரி, 30லேருந்து 33 வயசு வரைக்கும் அது வெரி குட். கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். பாதி இது எதுக்குடா வம்பு, நம்ம பேசாமல் கையை வச்சுக்கிட்டு இப்படி பேசாமல் இருந்துடும், எதுக்குமே தூக்காமல் இருக்க நல்லது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப விவரமான விசுவாசி. ஏதாவது ஒன்றுக்கு கையை உயர்த்தி தான் ஆகணும். நான் எதுக்கு கையை உயர்த்த போகிறேன்னா, இந்த 12லேருந்து 30 வரைக்கும். ஏன் தெரியுமா? இந்த பருவம் இன்னும் இயேசு பரிசுத்தாவியை பெறலை. இன்னும் ஒரு பரலோக சப்போர்ட் முழுமையாக அவர் கிடைக்கல. இந்த பருவம் டீனேஜ் பருவம், இளம் வாலிபம், யூத் வாலிபம். இந்த பருவத்தில் 12லேருந்து 30 வயசு வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான பருவம். நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை போகிறான் இந்த 12 வயசுக்கு வரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும். குழம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஒழுங்காக தூங்காதுங்க, தூங்குனா தூங்காதுங்க, படினா படிக்காதுங்க, செல்லை பார்க்காத என்ன பார்க்குறேன் நிற்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா எதிர்த்து பேச சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு வராதுங்க. ஒன்றுக்கு அடங்காத பருவம், கீழ்ப்படியாத பருவம். அது மட்டும் இல்லை, தானாக செல்ஃபாக முடிவெடுக்கிற பருவம், தனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸுகளை சூஸ் பண்ணுற பருவம், தனக்கு வேண்டிய நண்பர்களை தெரிந்து கொள்ளுகிற பருவம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் பூரா எப்படி இருக்குன்னு. 12 வயசுக்கு மேலே தான் இந்த சேட்டை பூரா ஆரம்பிக்கும். இது பாவம் அல்ல, இதுக்கு பேர் சேட்டை, குசும்புத்தனம். பெற்றோரை வெறுக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை, பெற்றோரை மதிக்கலைன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். உள்ளத்துக்குள்ள பெற்றோர்னு பாசம் இருக்கும், பையலுக்குள்ள சண்டை வரும். அப்படியே என்னடா எங்கள் அம்மாவை சொல்கிற, என்னடா எங்கள் அப்பா விட்டு கொடுக்க மாட்டான். இங்கே அவங்க அம்மாவை மதிக்க மாட்டான். போமா நீன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அப்பா வரட்டும்னு சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரரு உங்களோட வச்சுக்கோங்க, அப்பானே சொல்ல மாட்டான். ஆனால் அவங்க அப்பாவை குறை சொல்ல விட மாட்டான். நான் சொல்ல புரியுங்களா? இந்த பருவம் அடங்காத பருவம், கீழ்ப்படியாத பருவம், முரட்டுத்தனமான பருவம், தானாக முடிவெடுக்கிற பருவம். ஆனால் இந்த பருவத்தில் இயேசு தன் பெற்றோருக்கு சொல்லுங்க கீழ்ப்படிந்தான். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற அந்த நல்ல ஒபீடியன்ஸான வாலிப பருவம். இந்த 30 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிட்டா அவன் வாழ்க்கை பிரைட்டாக இருக்காது. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. காதல், கத்தரிக்காய் எல்லாம் இந்த பருவத்தில் தான் வரும். பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, எனக்கு கல்யாணமே வேண்டாம் முடிவெடுக்குதுங்களா? இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன், இல்லைன்னா இதுகளாக ஒன்றை செலக்ட் பண்ணி, இவங்களாம் ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதைத்தான் கட்டுவேன் நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அடங்காத பருவம், கேடுகட்ட பருவம் எது? கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா உங்கள் பிள்ளையில? இந்த பருவத்திலையும் நம்மள அந்த பருவத்தில் கடந்து வந்திருக்கோம். இந்த பருவத்தில் எந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு 30 வயசு வரை ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு வளர்ந்து வருதோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும். அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளை. இந்த பருவத்தில் ஒருத்தர் நல்லா அடங்கி கீழ்ப்படிஞ்சு பெற்றோருக்கு, எந்த பெற்றோரும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. கேடுகட்ட பெற்றோர் கூட தான் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நான் தான் படிக்கலை, என் பிள்ளையாவது படிக்கட்டும், நான் தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையாவது கஷ்டப்படக்கூடாது. இப்படித்தான் எந்த பெற்றோர் நினைப்பார்கள். அதனால் ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒழுக்கமாய் வாழ வேண்டிய வயசு 12 to 30. இந்த பருவத்தில் சரியான நல்ல கிறிஸ்தவனா எந்த ஒரு பாவமும் செய்யாமல் ஒழுக்கமாய் வெற்றியாய் வாழ்ந்தவர் நம்முடைய இரட்சகர். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஆமேன். அதனால் இப்போ 30 வயசானவனே என்ன எடுக்கிறாரு சொல்லுங்கள்?
ஞானஸ்தானம் எடுக்க. ஞானஸ்தானம் எடுத்து கரையில் வந்து நிற்கிறார், ஈர துணியோடு நிற்கிறார். இப்போ வாசிங்க தம்பி, இப்போ வாசிங்க தம்பி, இப்போ வைங்க லூக்கா சுவிசேஷம் 3:21 வாசிங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்றுட்டார். பெற்று மேலே வந்து கரையில் ஏறி நின்று பிதாவை நோக்கி கும்பிட்றாரு. ஆண்டவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அப்படியே பரலோகம் திறக்குது, வானம் திறக்குன்னு சொல்லியிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் பரலோகம் திறக்குதுன்னு இருக்கு. த ஹெவன் வாஸ் ஓப்பன். இங்கேருந்தே பரலோகத்தை பார்க்கலாம். அப்படி பார்த்தவர் ஸ்தேவான். பரலோகம் திறக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் அங்கேருந்து வர்றாரு. எங்கேருந்து? பிதாவிட்ட இருந்து, பரலோகத்தில் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. கிட்ட வர 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 யாரா மாறிட்டார்? புறாவாக மாறிட்டார். புறா வடிவத்தில் வர்றாரு. கிட்ட வரும்போது, அங்கேருந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஏஞ்சல் மாதிரி வந்து, அப்படி கடைசியில் புறா மாதிரி வந்து, இப்போ புறா மாதிரி வந்து அவருடைய தோளில் நிற்கிறாரு. இவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி எங்கே வந்து நிற்கிறாரு? ஈர துணியோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏசு ஈர துணியோடு நிற்கிறாரு. இப்போ புறா மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து உட்காரார். பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே வானம் திறந்து இன்னொரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? நீர் என்னுடைய நேசகுமாரன். யாரு பேர் சொல்றா? பிதா மேல இருந்து யாரை பார்த்து சொல்றாரு? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற இயேசுவை பார்த்து சொல்றாரு. டைரக்டா சொல்றாரு, நீர் என்னுடைய நேசகுமாரன், ரொம்ப அன்பான மகன். உன் மேல நான் எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கிறேன், பாசமா இருக்கிறேன். இப்படி பிதா மேலே இருந்து சொல்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து ஈர துணியோட இயேசு குமாரன் நிற்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இப்போ சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. புரியுதா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. 3 பேர் இருக்காங்களா? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ நேரடியாக சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன்னு இயேசுவை டைரெக்டாக பார்த்து சொல்கிறார். மத்தேயு என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், சீக்கிரம் எடுங்க, நிறைய சொல்லணும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலேருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியான ஒரு புறாவை போல் வந்து இறங்கி அவர் மேலே வந்து தம்மேலே வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இப்ப சொல்லுங்க, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று யார்கிட்ட சொல்றாரு? சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? லூக்கா, நீர் என் நேசகுமாரன், உன் மேல பிரியமா இருக்கு. மத்தேயு என்ன சொல்றாரு? எப்போ அந்த ஞானஸ்நானம் எடுத்து நிற்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன்னு யாரை பார்த்து சொல்றாரு? சுற்றி நிற்கிற ஞானஸ்தானம். ஏன்னா நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்களே. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் மற்ற எடுத்து நிற்கிற மற்றவங்களை பார்த்து சொல்கிறாரு. மற்றவங்களை பார்த்து சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே பிரியமா. அவர் என்ன எழுதுகிறார்? லூக்கா டைரக்டாக இவரை பார்த்து சொல்கிற மாதிரி, இவர் என் நீ என் நேசகுமாரன், உன் மேலே பிரியமா. இதில் எதுதான் சரி? இவர் எழுதுனது சரியா, அவர் எழுதுனது சரியா? எது சரி? ரொம்ப கன்ஃபியூஷாக இருக்குல்ல, குழப்பமாக இருக்குல்ல. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன பாஸ்டர், டக்கு டக்குன்னு முடித்து சீக்கிரம் அனுப்புங்க பாஸ்டர், அப்படி தானே? விட மாட்டேன். இந்த கான்ட்ராஸ்ட்டு, இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவ ஆவியானவர் இப்படி தப்பு தப்பா எழுதி வைப்பாரா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. தேவ ஆவியானவர் அப்படின்னா இது என்னது? 2 தடவை இருக்கு, குழப்பமாக இருக்கேன்.
பிதா சொல்கிறாரு குமாரனை பார்த்து, நீ என் நேசகுமாரன், உன் மேலே. இவர் மத்தேயு சொல்கிறாரு, ஜனங்களை பார்த்து தான் சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே பெரியவார். இப்போ லூக்காவையும் மத்தையும் கூப்பிட்டு வந்தால் எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். என்னையா இப்படி எழுதி விட்டு எங்களை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க? நான் சொல்கிறேன், ரெண்டுமே ரைட். ஆவியானவர் ஒருபோது தப்பு தப்பாக நமக்கு எழுதவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ரெண்டுமே தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 தடவை சொல்லியிருக்காரு பிதா. ஆமென் சொல்லுங்க. த டபுள் டைம், 2 டைம் சொல்கிறாரு. நீ நேரடியாக இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, இயேசுவே உன்னை பார்த்தேன்னு சொல்கிறேன், இங்கே பாருப்பா, ஞானசன் எடுத்துகிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பாரு, நீர் என் நேசகுமாரன், உன் மேலே பிரியமாக இருக்கிறேன். இங்கிட்டு ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே பிரியமா. அப்படின்னா டபுள் சர்டிஃபிகேட், டபுள் பிளஸிங். எதுக்கு இந்த 2 டபுள் சர்டிஃபிகேட்டு? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், பரீட்சை எழுதுகிறாங்க பிள்ளைகள், அல்லது ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கோம் அதை செய்கிறாங்க, அல்லது ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, விளையாட்டில் என்ன செய்வாங்க? கமான், வெரி குட், நல்லா செய்கிறேன், வெரி குட், கமான், இன்னும் சீக்கிரம் ஓடு ஓடு, கமான் ஓடு, முடி, ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படி தானே என்கரேஜ் பண்ணுவோம். கமான், வெரி குட், வெரி குட், கமான், ஓடு. இது என்ன அர்த்தம்? எதிர்த்து அந்த இன்னும் லக்கை அடைகிறதுக்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு வார்த்தை. நீ செய்ய வேண்டிய வேலையை இன்னும் தொட வேண்டிய இடத்துக்கு எல்லைக்கோட்டுக்கு நீ போய் தொடணும், உன் ஒர்க்கை இன்னும் ஃபினிஷ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், உன் ப்ராஜெக்டை முடிக்கணும், வெரி குட், கமான் கமான், வெரி குட். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி செஞ்சுட்ட, நல்லா செஞ்சுருக்க, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு என்ன செய்ய அர்த்தம்? என்கரேஜிங் வார்த்தை. யாரை பார்த்து? குமாரனை பார்த்து. பரவாயில்ல, 30 வயசு வேறு கரெக்டாக வாழ்ந்துட்ட, இன்னும் மீதி வேலை இன்னும் நல்லா இருக்குது, இன்னும் ஒரு 3.5 வருஷம் இருக்கும் உன் டியூட்டி, கரெக்ட், வெரி குட், கமான், இன்னும் நல்லா செய்ய, உன் மேலே நான் எப்படி இருக்கேன்? இப்போ புரியுதா? ஆமேன். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், நல்லா டியூட்டி முடிஞ்சிருச்சு, ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு, வெல் டன் சொல்லுமா? அடுத்து என்ன பாராட்டுற வார்த்தை? வெல் டன், நல்லா முடிச்சிட்டிங்க, வெல் டன், வெரி குட், வெற்றி, ஜெயிச்சிட்டிங்க, வெல் டன். டன்னுன்னு என்ன அர்த்தம்? முடிச்சிட்டிங்க, வெல் டன், நல்லபடியாக முடிச்சிட்டிங்க, அப்படி தானே பாராட்டுவீங்க. அப்போ இயேசு 30 வயசு வரை பெற்றோருக்கு ஒழுங்காக இருந்து அந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து, ஒரு வாலிப பருவத்தில் ஒரு சேட்டை பண்ணாமல், பாவம் பண்ணாமல், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல், வெல்டன், இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு கீழ்ப்படியாமல் கரெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டீங்க, வெல்டன் வெல்டன் வெல்டன், இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே எப்படி இருக்கிறேன்? அப்பா, இப்படி 30 வயது வரை அவர் சக்ஸஸாக வாழ காரணம் என்ன? காரணம் என்ன? இதைத்தான் நான் பின்பற்ற விரும்புகிறேன். அதுக்கு பிறகு பரிசாயி வந்தார், தூதர்கள் வந்தாங்க, எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டில் ஊழியம் செஞ்சார். இந்த 30 வயசு வரைக்கும் இந்த டீனேஜில் சேட்டை பண்ணாமல் பாலிப பருவத்தில் கரெக்டாக வாழ்ந்தார் பாருங்கள், அதுதான் என்ன பிடிச்சது. அல்லையா சொல்லுங்கள். இன்றைக்கி பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் 30 வயசு வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அவங்ககிட்ட எந்த சேட்டையும் இருக்காது. இவ்வளவு சக்ஸஸாக வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவரே சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. இயேசு சொல்கிறாரு, என்னுடைய ரகசியம், நான் இவ்வளவு வெற்றியாக பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நல்ல 30 வயசு வரை கரெக்டாக வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்கிறார். லூக்காஸ் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை இந்த பூமிக்கு அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த என்னை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் என்னை தனியாகவே விட மாட்டார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதியை 4 பகுதியாக பிரிக்கிறேன். இந்த வசனத்தில் 4 பகுதியாக பிரிக்கிறேன். 1, என்னை அனுப்பினவர். இயேசு இந்த ஊருக்கு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு தன்னந்தனியாக அவர் இஷ்டத்துக்கு ஒன்றும் வரல. பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் கெட்டு போனார்கள், எல்லோரும் பாவம் செஞ்சு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்படி எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க.
இந்த பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு என்ன உண்டு? தண்டனை. தேவனுடைய நீதி, தேவனுடைய கடவுளுடைய நீதிப்படி இந்த பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. என்ன தண்டனை? மரண தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது அதுதான் தேவனுடைய நீதி. தப்பு செஞ்சால் என்ன செய்யணும்? தண்டனை அனுபவிக்கணும். தமிழில் பழமொழி, உப்பை தின்னவன் தண்ணியை குடிக்கணும், தப்பை செஞ்சவன் தண்டனை. அப்போ முழு மனுக்குலமும் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு மரணத்துக்குரிய மரண தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல இந்த பூமி நிற்குது. இதுதான் தேவனுடைய நீதி, கடவுளுடைய நீதி. தப்பு பாவத்துக்கு தண்டனை, மரண தண்டனை. இப்போ இந்த மரண தண்டனையை மனுக்குலத்தின் மேல் வராதபடிக்கு, மனிதர்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்ற குமாரன் ஊட வந்து அந்த தண்டனையை பூரா தான் ஏற்றுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிடுறார். அதுக்கு பேர் கிருபை. வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவத்துக்கு தண்டனை மரணம். இது தேவனுடைய நீதி அப்படியே நிறைவேறுது. மரண தண்டனை அதை சிலுவையில் அடைகிறாங்க. பாவத்துக்குரிய தண்டனையாகிய மரண தண்டனையை அவர் சிலுவையில் அடைகிறார். சொல்லுங்க. கிருபை வரமோ? இயேசு கிறிஸ்து மூலம் வருகிற நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நமக்கு மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றி நித்திய வாழ்வை தருகிறது. கோடி கோடி வருஷம் வாழுகிற நித்திய வாழ்வை உண்டாக்கி தருகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. வெரி குட், கரெக்ட். பற்றியெல்லாம் அங்கே கவனிக்கிட்டே வரணும். என் பிரசங்கத்தை கவனிச்சுட்டே வந்தால் தான் புரியும். அல்லையா? சொல்லுங்கள். பாதி தூங்கி தூங்கி கவனித்தா புரியாது. கண்டினியூவாக கவனிக்கணும். பாவத்துக்கு தண்டனை மரணம். இந்த மரணத்தை கடவுள் தன்னுடைய நீதியின்படி செய்கிறார். அந்த தண்டனையை மனிதனுக்கு போய் சேராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை போய் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த கிருபையாய் நம்மளை காப்பாற்றி விடுகிறார். காப்பாற்றி நமக்கு நித்திய வாழ்வை உண்டாக்கி தருகிறார். இந்த திட்டத்தை நிறைவேற்றவே பிதா குமாரனை அனுப்பினார். அனுப்பிட்டு அவர் சும்மா அங்கே இருக்காமல் அனுப்பின வேலை கரெக்டாக நடக்குதான்னு என்ன செய்கிறாரு? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள்லாம் பிள்ளைகளை கடைக்கு அனுப்புறீங்க, அப்படி தானே? இப்போ உதாரணமாக காய்கறி கடையில் போய் 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டோம். இப்படி அனுப்பி விட்டு அனுப்புனா பிள்ளைக்கு அனுபவம் இல்லை. இதான் முத கடைக்கு அனுப்புறீங்க. எதுக்கு அனுப்புறீங்க? கடை. அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? ஐயோ, வெண்டைக்காய் எப்படி வாங்கணும் என் பிள்ளைக்கு தெரியுமோ தெரியாதோ, கத்திரிக்காய் எப்படி வாங்கணும் தெரியுமோ தெரியாதோ, உருளைக்கிழங்கு எப்படி வாங்கணுமோ தெரியாதோ சொல்லி அனுப்பிவிட்டு உங்கள் மனசு தாங்காமல் பின்னாடியே என்ன செஞ்சிரிய? போயிடுறிய. போய் பின்னாடியே போய் நிற்கிறிய. பிள்ளை அங்கே எடுக்குது. அது என்ன செய்யுது? உருளைக்கிழங்கு கருப்பு கருப்பாக கிடக்கு, கோடெல்லாம் இருக்குது, அதையும் எடுக்குது. அப்போ பின்னாடி இருந்து சொல்கிறிய, பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு, ஏம்மா அப்படி உருளைக்கிழங்குலாம் எடுக்கவே கூடாது, என்னைத்தான் வாங்கிட்டு வர சொல்லிட்டீல்ல, பேசாமல் பரலோகத்தில் இருக்க வேண்டியதானே, என்னைத்தான் பூமியில் போய் ஜனங்களுக்கு பாவத்துக்கு மறிக்க சொல்லிட்டீல்ல, நீங்கள் பரலோகத்தில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல போல், இல்லை இப்படி செய்ய, வெண்டைக்காய்னா ஒடிச்சு வாங்கணும். இப்படி நாமே ஒரு பொருளை ஒரு வேலையை செய்ய அனுப்பிட்டு பின்னாடியே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போல் இந்த பூமிக்கு தன் குமாரனை அனுப்பி வச்சுட்டு அவர் அங்கேயே இருக்காம கூடவே இருந்து, இப்போ வாசிக்க அந்த வசனம் புரியும். என்னை அனுப்பினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். அனுப்பி விட்டுட்டு சும்மா இல்லை, என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கே இல்லை, அவர் என் கூடவே வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நாமே ஒரு பிள்ளைக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். ஐயோ ரோடு பார்த்து கரெக்டாக போச்சோ இல்லையோ பின்னாடியே போவோம்.
இதுபோல கர்த்தர் பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பிட்டு அவர் அங்கே இல்லாமல் பின்னாடியே வந்துட்டாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்ன சொல்லுங்க, என்னோடு கூடவே இருக்கிறார், என்னோடு கூடவே இருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், அவர் இந்த பூமிக்கு அனுப்புனது, இந்த மரணம் இருக்கு இல்லையா, பாவத்தின் சம்பளம் சொல்லுங்க, பாவத்துக்கு தண்டனை மரணம், சம்பளம் அல்லது தண்டனை மரணம். இந்த மரணத்துக்கு 2 வகை கிரேக்க வார்த்தை இருக்குது. ஒன்று நிக்ரோஸ், நிக்ரோஸ் நிக்ரோஸ் டெனட்டோஸ், நிக்ரோஸ் டெனட்டோஸ். இந்த நிக்ரோஸ் என்பது சாதாரண மரணம். ஒரு வியாதி வந்துச்சு, சாப்பிட்டாரு, படுத்தாரு, போயிட்டார், இதுக்கு பேர் என்னது? நிக்ரோஸ். டெனட்டோஸ் என்பது அகால மரணம். உடம்பு செதஞ்சி, ரத்தம் சிந்தி, ரத்தம் முழுவதும் சிந்தி செதஞ்சி, அது ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி. ஆக்சிடெண்ட்டுக்கு பேர் என்னது? டெனட்டோஸ், அகால மரணம், அகால மரணம். இது போல் அகால மரணத்துக்கு பேர் டெனட்டோஸ். அதனால என் பிள்ளைக்கு என்ன மரணம் வரப்போகுது? பாவத்தின் சம்பளமாகிய மரணம். சாதாரண நிக்ரோஸ் மரணம் இல்லை. இயேசு அனுபவிக்க சொல்ல விட மாட்டேன் சாத்தா. என் இயேசுவுக்கு வரப்போகிற, அவரை அனுப்பி அவருக்கு வரப்போகிற மரணம் என்ன மரணம்? டெனட்டோஸ் மரணம், அகால மரணம். உடம்பு அடித்து சிதைக்கப்பட்டு, வாரினால கிழிக்கப்பட்டு, ரத்தம் சிந்திய, வாயில் கையில் காலில் ஆணி அடிக்கப்பட்டு மரிக்கிற அந்த டெனட்டோஸ் மரணம். ஆகவே இந்த மரணம் என் பிள்ளைக்கு எப்படி நடக்க போகுதோ என்று சொல்லி பிதா அவரை தனியே அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்துருக்காம, இப்போ சொல்லுங்க, அவருக்கு எப்படி இது போலவோ உங்களுக்கும் இது எனக்கும் அது போல் நம்மளை அனுப்பி விட்டுட்டு சர்ச்சுக்கு போகணும் அனுப்பி விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார், கூடவே வருவார். ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டு நம்மளை சும்மா இருக்க மாட்டார். என் பிதா நம்மளோடு கூட வருவா. அவர் நம்மளை தனியாய் விடுவதில்லை. நான் தனியாக இருக்கேன்னு சொல்லாதீங்க, என் இயேசு கூடவே இருப்பா. ஆமென். இந்த தனிமை ஒரு ஆபத்தான வாழ்க்கை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையாகிய ஒரு வினையை கட்டி வச்சார். ஆனால் வினையாக இருந்தாலும் இந்த துணை தேவை. ஏன் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு அவர் என்ன சொல்லி கட்டி வச்சார்? மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு கட்டி வச்சார். இந்த தனிமை ரொம்ப ஆபத்தான வாழ்க்கை. அப்படி இருக்கையில் இந்த அம்மா மறுபடியும் எப்படி போயிடுச்சு? தனியாக போய் நிற்கிது. இது தனியாக இருந்ததுனால தான் சாத்தான் வஞ்சிக்க முடிஞ்சது. ஏவாளை விட்டு பிரிந்து தனியாக இருக்கிற நேரம் தான் சாத்தான் வஞ்சித்தான். இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம என்றைக்கும் தனியாக இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, தனிமை நம்முடைய சிந்தனைகளை குழப்பி பிசாசு பல தப்பான முடிவுகளை எடுக்க வைப்பான். ஏவாள் பாவம் செய்ய காரணம் சொல்லுங்க, தனிமை. அது வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தால் ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா சீட்டு போட சொல்லுவான், வந்து குழுவில் சேரு, லோனை ஈஸியாக வாங்கிடலாம், நான் வாங்கி தாரேன். ஹலோ, உங்கள் வீட்டுக்காரரோ யாரோ கூட இருந்தால் இதெல்லாம் வாங்காதே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. வீணான கடலில் போய் இப்படி சீரழிஞ்சிருக்கவே மாட்டோம். ஆண்களுக்கு அப்படித்தான், மனைவிட்ட கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணி செய்யணும். தாவீது பாவம் செய்ய காரணம் என்ன சொல்லுங்க? தனிமை. அவ்வளோ பேர் யுத்தத்தில் போய் நிற்கிறானே, உனக்கு இங்கே என்ன மெத்தையில் மொட்டை மாடியில் உலாவிக்கிட்டு இருக்க? அப்போ தனிமையாக இருந்ததுனால் அவர் அப்போ தனிமை ஆபத்தானது. சூசைட் பண்ண காரணம் என்ன? தனியாக ஒத்தையிலே வீட்டுக்குள்ளே இருக்குது. யாருக்கிட்டே வீட்டுக்குள்ளே உள்ளவங்ககிட்ட பேசுகிறது கிடையாது, ஒருத்தட்டையும் பேசுகிறாங்க. தனியாகவே இருந்து கடைசியில் ஃபேனில் கயிறை போட்டுறது சொல்லி கொடுத்தாரு. தனியாக இருக்காதீங்க, அது பெரிய ஆபத்து. உங்களுக்கு சில நல்ல நண்பர்களை உண்டாக்கி கொள்ளுங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை உண்டாக்குங்க. வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனை. நேற்று போன வாரம் உங்களுக்கு சொன்னேன்,
ஆபிரகாமும் சாராலும் பிரிஞ்சாங்க. ஆபிரகாமும் சாராலும் மட்டும் பிரிஞ்சது மட்டுமல்ல காரணம், ஈசாக்கும் ஆபிரகாமும் பிரிஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பிரிஞ்ச காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அம்மா தப்பாகவே நினச்சி போச்சு. என் பிள்ளையர் எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் வெட்ட பார்த்தியப்பா, நீ மூத்தவன் தானே இஸ்மவேல், அவனை கொண்டு வெட்டு. அப்போ ஓம் பிள்ளைய மட்டும் நீ நல்லா வாழ வைக்க, என் பிள்ளைய கொண்டு போய் மட்டும் வெட்டி கொள்ள பார்க்குற, உன் சொத்தை பூரா அவனுக்கு கொடுக்க நினைக்கிற. இப்படின்னு என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு ஏதுவாக என்ன இருக்குது? ஃபேமிலியை வேறு எப்ரோன்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி எங்கே கொண்டு வச்சுக்கிட்டாரு? பேர் சபாவில் தான் யார் இருக்கா? வனாந்தரத்தில் ஆகார் இருக்கா? அப்போது உன் மகனுக்காக எங்கள் வீடை மாற்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட என்ன உண்டாகுது சாராளுக்கு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஆண்டவராக பார்த்து தானே கொடுத்தாரு 100 வயசில் 90 வயசில், எனக்கு 90 100 வயசில். அப்படி ஆண்டவர் வெட்ட சொல்லுவாரா? நீ எப்படி கூட்டிகிட்டு போகலாம்? அப்படி கூப்பிட்டு வெட்ட சொல்லன்னா அவர் வெட்டியில் இருக்கணும், உன்னை வெட்ட விடாமல் தடுத்தாருன்னு வேற சொல்கிற. இப்படி ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இதையெல்லாம் கிளியர் பண்ணாததுனால இந்த ஃபேமிலி அப்படி என்ன செய்யுது? பிரியுது. இதை கிளியர் பண்ணாததுனால பெத்த மகனோடையும் ரிலேஷன்ஷிப் வைக்க முடியல. யாரோட? ஈசாக்கோட. இது நிமித்தம் என்னது? இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குடைய விளைவு என்ன? இன்னொரு பொண்டாட்டி கட்ட வேண்டியதாச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு கேத்தூரால கட்ட வேண்டியதாச்சு. அவன் எந்த ஒரு காரியத்தில் கேத்தூரால சேத்தூரால தெரியாது. இப்போ இந்த 2 ஒய்ஃபும் வருவதற்கே காரணம் யாரு? சாராளுடைய தானே ராங் டெசிஷன். ஆகார வேண்டான்னு அப்பவே சொன்னார். யாரு? ஆபிரகாம். இதுதான் வளைச்சி பிடிச்சி கட்டி வச்சது யாரு? சாராள். இப்படி வேற விட்டுட்டு அவரை ஒத்தையில் விட்டுட்டு இங்கிட்டு வந்துருச்சு. இப்படி ஒரு குழப்பவாதியாக மாறிட்டா யாரு? சாரா. இதுக்கெல்லாம் காரணம் தனிமை. சரியான அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை, ஆலோசனை கேட்கணும். இப்படிப்பட்ட தனிமை பலவிதமான குழப்பத்தை குடும்பத்துக்குள்ளும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பலவித பிரச்சனைகளை கொண்டு வரும். தனியாக இருக்கவே கூடாது. என் பிதா இயேசுவை தனியாக இருக்க விடலை. அதனால இயேசு சொல்றார், நான் தனிமையாக இருக்கவில்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இயேசு நம்மோடு கூட இருப்பாராக. இயேசு சொல்றார், சதா நாட்களில் நான் உன்னோடு கூட. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கை இருக்கணும். என் கூட யார் இருக்கா? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். கர்த்தருடைய சித்தமா இது, நான் செய்கிறது சரியா தப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை அவர் சொன்னாரா செய்யுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இதுதான் சரி, எல்லாரும் இப்படித்தானே இருக்கு, எவர் எப்படி இருந்து போகிறாங்க, பைபிள் பிரகாரம் நான் செய்கிறது சரியா தப்பா ஆலோசனை பண்ணி சரியாக முடிவெடுங்க. ஆமென். இயேசு சொல்கிறாரு, இங்கே சொல்கிறார், வாசிங்க அந்த வசனத்தை. என் பிதாவுக்கு வாசிங்க முடிக்க போகிறேன். என் பிதாவுக்கு நான் பிரியமானவைகள் என்னன்னு பார்த்து நான் செய்கிறபடியால், சொல்லுங்க, என் பிதாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க. அப்போ தனியாக இல்லாமல் பிதா கூட இருக்க காரணம் என்ன சொல்லுங்க? என் பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சிட்டீங்கன்னா அவர் உங்கள் கூடவே இருப்பார். பொழுது விடிய சண்டை போட்டுக்கிட்டால் எப்படி கூட இருப்பார்? அந்த மனுஷன் காலையில் வரும், நைட்டுக்கு தான் 10 மணிக்கு வராரு. எப்படி இருப்பார் கூட? அவருக்கு பிடித்தமானது என்னன்னு பார்த்து செஞ்சா தானே. இவரை விடுங்க, அவர் ஏசப்பா சொல்றாரு, அவருக்கு பிடித்தமானது என்னன்னு பார்த்து நான் செய்கிறபடியால் என்னை அவர் தனியாக இருக்க விடவே மாட்டார். இதுதான் ரகசியம். பிதாவுக்கு பிரியமானதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் சக்ஸஸ். இதை செஞ்சதுனால தான் 12லேருந்து 30 வயசு வரைக்கும் அவர் சக்ஸஸாக இருந்தார். ஏன்? பிதாவுக்கு பிடிச்சமானதாக கரெக்டாக என்ன செஞ்சார்? செய்ய ஆரம்பித்தார்.
இதை புரிந்து கொண்டு இப்போது அவர் என்ன சொல்கிறாரு வாசிங்க. ஏசா சீக்கிரம் கடக்கடன்னு போக 5 நிமிஷம் தான் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 14 வசனம். இன்றைக்கி 5 நிமிஷம் கூடவே எடுப்பேன், கோவிச்சுக்கிற கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனாக இருந்தால் கூட செய்வான். அப்படி சொல்லணும். பாபிலோனில் செய்வான்னு சொல்லக்கூடாது. பாபிலோனாக இருந்தால் கூட செய்வான். ஏன்னா பாபிலோன் என்பது ஒரு புறஜாதி பட்டணம், அடிமைத்தனம், பிசாசனுடைய குடியிருப்புன்னு சொல்லியிருக்கு வெளிப்படுத்துகிற விஷயம். பாபிலோன் பிசாசுகளுடைய குடியிருப்பு. பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து அடித்து நொறுக்கி அள்ளிட்டு போன கூட்டம். தேவனுடைய ஆலயத்தை இடித்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவர்கள் பாபிலோனியர்கள், பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார். ஆகவே பாபிலோன் என்பது பிசாசு கிரியைகள் நிறைந்த இடம். சர்தை சபைக்கு சொன்னது மாதிரி பிசாசுகள் குடியிருக்கிற இடத்துல நீ எனக்காக சாட்சியாக நிற்கிறாயின்னு சொன்ன மாதிரி பிசாசு கிரியைகள் நிறைஞ்ச இடம், அங்கே ஆவியானுடைய கிரியை இல்லாத இடம். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவன் பாபிலோனாக இருந்தால் கூட அங்கேயும் என் சித்தத்தை கரெக்டாக சொல்லுங்க செய்வான். செய்வான். பாபிலோனிலே சித்தத்தை செய்வான். அப்படி என்றால் பிதாவுக்கு மட்டும் பிரியமாக நடந்துக்கிட்டோம்னா நமக்கு ஊரே பிரச்சனை இல்லை. இந்த குடும்பமே சரியில்லை, இந்த குடும்பத்தில் கொண்டு என் பிள்ளைய கொடுத்து தப்பாக போச்சு. உங்கள் பிள்ளை அந்த வீடே அந்த குடும்பமே உங்கள் சம்பந்தி குடும்பமே பாபிலோனாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த வேலையே பிடிக்காது, ஆனால் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டியதாச்சு. கவலைப்படாது, அந்த வேலையிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆமேன். ஏன்னா நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். பிதாவுக்கு எது பிடிக்கும்? பிரியமானவன்னு எப்படி பேர் வாங்குறது? ஒரு 2 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. 2 பேரா? இன்னும் எம்பிட்டு நேரம் இருக்குமோ? 5 நிமிஷத்தில் முடிச்சிரு. வாசிங்க தானியேல் புஸ்தகம், சீக்கிரம் எடுங்க. 9 அதிகாரம் 23, 10 அதிகாரம் 19. அடுத்து அப்புறம் பார்ப்போம். வாசிங்க. தானியேலை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். தானியேல் எங்கே இருக்கார்? இப்போ பாபிலோனில். பாபிலோன் மன்னன் தான் சிறைபிடிச்சு கொண்டு போய் வச்சுருக்காரு. அங்கே பாபிலோனில் சிறைப்பட்டு போன தானியேல் அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்போது தேவனுக்கு சித்தமானதை இவர் செய்ததினால் ஆண்டவரே பார்த்து சொல்கிறார், தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீங்கள் 10 அதிகாரம், அதே தானியேல் 10 அதிகாரம் 19 வசனத்தில் பிரியமான புருஷனேன்னு கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு? இப்போ ஒரு தகப்பன் இருக்காங்க, அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்குது. இதில் ஒருத்தன் அப்பாவுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவன் மேலே என்ன வந்துடுது? அவங்க அப்பாவுக்கு ஈசாக்கு. யாக்கோவை விட ஏசாவை நேசித்தார். ஆண்டவரை யாக்கோவத்தை நேசிக்கிறாரு, ஆனால் ஈசாக்குக்கு யாரை பிடிக்குது? ஏசாவு. காரணம் தகப்பனுக்கு ஏற்றதா. நல்ல மான் வேட்டையாடுறான், நல்ல ஈரலாக கொண்டு வரான். ஏன்னா இவருக்கு பல்லு இல்லை. அப்போ பல்லு இல்லைன்னா அதுக்கேற்றதை பார்த்து நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு இருக்கீங்க. நீங்கள் மான் வேட்டையாட முடியாது, ஃபாரஸ்ட்டுக்காரர் இருக்கார், பிடிச்சி உள்ளே வச்சுருவார், 10,000 ரூபா அவதாரம் போட்டுருவார். ஆமாம். அப்போ என்ன செய்யும்? நீங்கள் ஆப்பிள் வாங்கிட்டு போறிய, அப்பாவுக்கு பல்லு இல்லை, என்ன ஆப்பிள் வாங்குவிய? எங்கள் அப்பாவுக்கு பல்லு இல்லை, நரிச்சுனா மென்னுக்கிற மாட்டார், மாவாப்பிளாக கொடுங்க. இப்படி பார்த்து 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 உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, சுகர்னால் ஸ்வீட் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். இப்படி பார்த்து பார்த்து அப்பாவுக்கு எது பிடிக்கும் அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கி போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன வந்துடுது? இதே போல் தான் பிதாவுக்கு பார்த்து 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 அவருக்கு எது பிடிக்கும், அது எது பிடிக்கும்னு தானியேல் செய்தபடியால் தானியேல் மேலே என்ன உண்டாயிருச்சு? அப்படி என்ன தான் தானியேல் செஞ்சார்? அப்போ பிதாவுக்கு எது பிடிக்கும்னு கண்டுபிடிச்சார் யார்? தானியேல். என்ன கண்டுபிடிச்சார்? வாசிங்க 147 சங்கீதம் 1 டக்கு டக்கு டக்குன்னு. பிதாவுக்கு எது பிடிக்கும்னு பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்கள் எல்லாரும் வாசிங்க. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது சொல்லுங்க நல்லது. அதை நல்லா சொல்லுங்கள் சத்தமா.
கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. அதே நேரத்தில் துதித்தலே இன்பமானது, பிரியமானது, ஏற்றது. அப்போ பாடுறது கீர்த்தனைன்னா என்ன அர்த்தம்? பாட்டு. அப்போ கீர்த்தனை பண்ணுவது நல்லது. கீர்த்தனைன்னா என்னது? பாட்டு பாடுறது நல்லது. அதுக்காக யாரும் பாடாமல் இருக்காதியா, கையை தட்டாமல் பாடணும். கையை தட்டி பாடுறது நல்லது. ஆனால் அதை விட முக்கியம் துதித்தல். வெறும் பாட்டு மட்டும் பாடாமல் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிக்க ஆரம்பிங்க. அதுதான் அவருக்கு சொல்லுங்க. அப்போ இது 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 நரிச்சுன்னு இருக்கிற ஆப்பிள் எது? பாட்டு. இது மாவாப்பிள். இது 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 இந்த இது ரெண்டும் ஆப்பிள் தான். அந்த டேஸ்ட் வேறு, இந்த டேஸ்ட் வேறு. பாட்டு பாடுறது நல்லது, ஆனால் துதிப்பது அவருக்கு ஏற்றது. இன்றைக்கி நிறைய விசுவாசி இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. நல்லா பாடுவாங்க, கையை அழகாக தட்டுவாங்க, ஆனால் துதிக்கிற நேரம் அப்படியே சிலையாயிருவாங்க, சவுண்டே வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பாட்டை விட எது முக்கியம்? துதிக்கிறது முக்கியம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை என்ன செய்ய பழகணும்? துதிக்க பழகணும். இதை புரிஞ்சுக்கிறணும் ஒரு விசுவாசி. இப்படி துதிக்கிற மக்களை என் கர்த்தர் ஒருபோதும் தனியாகவே விட மாட்டார். நான் இதைத்தான் இயேசு செஞ்சார். நான் துதிக்கிறபடியால், நான் பிதாவுக்கு ஏற்றதை நான் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியாகவே விடவில்லை. தானியேல் சொல்கிறாரு, நான் துதிக்கிறபடி. எத்தனை வேளை துதிச்சாராம்? 3 வேளை. அப்படி தானே வசனம் இருக்குல்ல, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 16ஆம் வசனம், 20ஆம் வசனத்தில் பாருங்கள், தானியேல் எத்தனை வேளை ஜெபிச்சார் ஒரு நாளைக்கு? 3 வேளை துதிச்சார். பாட்டு நல்லது, பாட்டு நல்லதுன்னே பைபிள் சொல்லுது. ஆனால் துதிக்கிறது ஏற்றது. ஏற்றது. சாப்பாடு வச்சிருக்குது, சாப்பாடு நல்லது பசிக்கு, ஆனால் அதில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஈரலாக இருக்கிறது சொல்லுங்க. கறி குழம்பு வச்சிருக்கு, ஆனால் எதை தேடுது? நமக்கு இல்லை, பல்லு இல்லாத வயசானவங்களுக்கு எதை தேடுவாங்க? ஈரல். அதுபோல் ஏற்றது எதுனா, ஆராதனைன்னு பண்ணுறிய, பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் ஈரலை தேடுறாரு. எது? துதிக்கிறது. இன்னைக்கிலேருந்து நல்லா துதிக்க பழகுங்க. துதிக்கிறதே ஏற்றது, இன்பமானதாய், பிரியமானதாய் இருக்க போகிறார். அல்லையா சொல்லுவோமா? ரெண்டாவது காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. அப்போ விசுவாசம் தேவனை என்ன செய்யும்? பிரியப்படுத்துகிறது. சொல்லுங்க, முடிச்சிடுறேன், இந்த கோபத்தில் இருப்பிய. விசுவாசமாக இருப்பது தேவனுக்கு பிரியமான செயல். என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு தான், என்னை மண்ணோடு மண்ணாக போனாலும் எனக்கு இயேசு தான் அவர் மேலே விசுவாசமாக இருந்து பாருங்க, அது அவருக்கு பிடிக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன சொன்னாங்க? எங்களை தீயில் போட்டு கருக்கி சாம்பலாக்குனாலும் சரி, எங்களுக்கு இயேசு தான் வேணும்னாரு. கருக விட்டாரா? அவரே வந்து தீக்குள்ள நிற்கிறாரு. இதுதான் இயேசு. அவர் மேலே விசுவாசமாக இருந்து பாருங்க. விசுவாசமாக இருந்துட்டீங்கன்னா அவருக்கு பிரியமான செயல். அப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டனை நீங்கள் தானியேல் அந்த விசுவாசமாக இருந்தார். சிங்க கபிக்கில் அப்படின்னு சொன்னாங்க, ஜெபம் பண்ணுனா ஜெயிலில் போடுவேன்னு சொன்ன உடனே, சிங்கத்துக்குள்ளே போடுவேன்னு சொன்ன உடனே, சிங்கத்துக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுவேன்னு அந்த விசுவாசமாக உறுதியாக இருந்ததை பார்த்தா கர்த்தரே பாதுகாத்துக்க. இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கங்க. கர்த்தரே வந்து பாதுகாப்பார். விசுவாசமாக இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். அவனுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குறாரு தெரியுமா? முந்தின வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். ஏனோக்கு மரணத்தையே பார்க்காதபடி, அனுபவிக்காதபடி ஸ்வயங்கன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரு? அப்போது நீங்கள் நானும் விசுவாசமாக இருந்தால் வருகையின் நாளிலே மரணத்தை காணாதபடி சொல்லுங்க. ஸ்வயங்கன்னு சொல்லலையோ? சரி சொல்லிடுறேன்.
ஏனோக்கை போல நாமும் மறிக்காதபடி அப்படியே என்ன செய்யப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி இருக்கான்? விசுவாசமாக இருந்தான். விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது. நிறைய சொல்ல உண்டு விசுவாசத்தை பற்றி. விசுவாசத்துக்காக போராடு. பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசம் தாங்க முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசுத்தத்தை விட எது முக்கியம்? பரிசுத்தம் கூட அப்புறம் ஆக்கி விட்டுருவார். ஆனால் விசுவாசன்றது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால தான் தேவ பிள்ளையாக மாறணும். அதனாலே விசுவாசத்தை மட்டும் குறைய விடாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டு, இயேசுவை கும்பிட்டு என்னத்தை கண்டேன், என்னத்தையும் காண வேண்டாம், எனக்கு இயேசு போதும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசத்தில் மட்டும் உறுதியாக நில்லுங்க. என்ன கதி வந்தாலும் சரி, என் இயேசு தான் உறுதியாக நில்லுங்க. என் இயேசுவுக்கு பிரியமான விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கிறபடியால், என் தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமான விசுவாசம் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஒரு குறையை தனியாக விடமாட்டார். அவர் கூடவே இருந்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமேன். மூணாவது இதை மட்டும் சொல்லி கடைசி மூணாவது சொல்லக்கூட கடைசி வாசிங்க. லூக்காஸ் விசேஷம் ரோமர் எழுது நிருபம் 14ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமானவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது எது தேவனுக்கு பிரியமானது? யாருக்கு ஊழியம் செய்யறது? பாருங்க, நம்ம ஊழியம் செய்யறது இயேசுவுக்காக, ஆனால் பிரியப்படுறது பிதா, தேவனுக்கு பிரிக்குது. அப்போ நீங்கள் ஊழியம் செய்ய செய்ய இயேசு தான் நல்லவர், இயேசுவை கும்பிடுங்க, உங்களுக்கு நல்லதான், நல்லா இருக்கும், இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்கள் நோயை குணமாக்குவார், இயேசுவை கும்பிட்டு பாருங்கன்னு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க. யாரும் பிரியப்படுறா? அது பிதாவை பிரியப்படுத்துகிற செயல். இப்போ சொல்லுங்க, அப்போ ஊழியம் செய்தால் பிதாவுக்கு பிரியமானது. பிதாவுக்கு பிரியமானதை செய்யும்போது உங்களை தனியாக விடமாட்டார். இதான் ரகசியம். எதுக்கு பாஸ்டர்ஸ் எப்படியாவது ஒன்று ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஏன் பிள்ளைகளை எப்படியாவது ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா இதான் காரணம். ஊழியம் செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. எப்படியாவது ஒரு 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். 1-2 பேருக்கு அது ஒன்றும் கிடைக்கணும், சின்ன பிள்ளையாவது கூப்பிட்டு சொல்லுங்கள். அதுக்கு தான் ஒன்றும் எதிர்த்து பேசாதுங்க. 2 மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா சொல்லதை பூரா சரின்னு தலையாட்டுங்க. அந்த சண்டைக்கு சின்ன பிள்ளைகளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஊழியம் செய்யாமல் இருக்காதீங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா உங்களை அவர் தனியாகவே விட மாட்டார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ முதல்ல சொன்னேன் துதிப்பது தேவனுக்கு பிரியமானது. 2வது சொன்னேன் விசுவாசமாக இருப்பது தேவனுக்கு பிரியமானது. 3வது சொன்னேன் ஊழியம் செய்கிறது. இப்படி தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியால். யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறாரு. மறந்துட்டிய பற்றியெல்லாம் சாப்பிட போகிற மூடில், வீட்டுக்கு போகிற மூடில் அம்மட்டையும் மறந்துட்டிய. மறுபடியும் சொல்லுங்கள். இயேசு சொல்கிறார், நான் தேவனுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக. நீங்களும் இந்த 3ஐயும் எப்போதும் செய்யுங்க. நிறைய உண்டு, அட்லீஸ்ட் இந்த 3ஐயாவது கரெக்டாக செய்யுங்க. ஏசப்பா பிதாவுக்கு பிடித்ததை செய்யுங்க. உங்களை தனியாக விட மாட்டார். எங்கே போனாலும் அவர் கூடவே வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 6 மாதம் இருந்ததை விட மீதி 6 மாதம் மகிமையாக இருக்க போகிறது. ஆமேன்.